ஹாய், திஸ் இஸ் இர்ஷத் ஹியர். வெல்கம் டு டியா சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து டூட். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கீர்த்திஸ்வரன் அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் மமிதா பைஜு வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வந்து சரத்குமார், ஹிருது ஹருண், ரோஹிணி, ஐஸ்வர்யா சர்மா அண்ட் நேஹா ஷெட்டி நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு, ஆப்போசிட் டு பைசன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இது தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பைசன் வந்து மாரி செல்வராஜோட ஃபிலிம் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப ஓப்பனாகவே அந்த அந்த படத்தை வந்து பாய்காட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் சில பர்டிகுலர் கம்யூனிட்டிஸ் வந்து டூடுக்கு வந்து எதுக்கு அந்த படத்துக்கு போயிட்டு டூடுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா போஸ்ட்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ வந்து டூடுக்கு போனவங்களுமே வந்து ஒரு ஷாக்கில் இருந்தாங்க. ஏன்னா இந்த படம் வந்து இட்ஸ் டாக்கிங் அகேன்ஸ்ட் கல்ச்சர், இட்ஸ் டாக்கிங் அகேன்ஸ்ட் சர்டன் ஸ்டீரியோடைப்ஸ் அகேன்ஸ்ட் விமன், இட் இஸ் டாக்கிங் அகேன்ஸ்ட் சர்டன் த என்டையர் மேரேஜ் சிஸ்டமே வந்து அது கொஸ்டின் பண்ணுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆனர் கில்லிங் பற்றி இந்த படம் பேசுது. அப்படிங்கிற போது இட் வாஸ் பிரிட்டி டிசப்பாயிண்டிங் ஃபார் தெம். பட் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமில் அதுவும் இந்த மாதிரியான ஒரு படத்தில் வந்து அதை வந்து ரொம்ப ஓப்பனாக பேசினது வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்கது. அண்ட் இன்னும் வந்து இந்த மாதிரியான எஸ்பெஷலி வந்து அந்த ஆனர் கில்லிங் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வரது வந்து ரொம்பவே கஷ்டம். அதை வந்து ஒரு அளவுக்கு ரொம்ப சட்டிலாக கொண்டு வந்தது வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும், முக்கியமாக இந்த படத்துக்கு. அண்ட் பிஃபோர் கோயிங் இன் டு த லுக்கிங் அட் ஹவு த ஃபிலிம் இஸ், இந்த படம் வந்து கலாச்சார சீர்கேடு அப்படின்னு சொல்லி நிறையா இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இதை வந்து பாய்காட் பண்ணணும், இது வந்து நம்ம கலாச்சாரமே வந்து கெடுக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்மளோட தமிழ் சினிமாவோட பழைய படங்கள் நிறையா இருக்குது. அந்த படத்தை எல்லாத்தையும் உட்காந்து பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து கல்யாணம் ஆகியுமே வேற ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து மேரேஜில் வந்து கான்ட்ராக்ட், ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை இன்னும் நிறையா விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு சினிமா தான். அண்ட் அப்போல்லாம் வந்து இந்த கல்ச்சர் கெடாத கல்ச்சர் வந்து இந்த படத்தால் ஒன்றும் கெட்டுறலாம் போகிறது கிடையாது. அண்ட் இதில் இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ஸில் கூட அந்த படத்துக்கு எல்லாத்துக்குமே பெருசாக ரீசன்ஸ் இருக்காது. ரொம்ப வந்து அந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும். அந்த ஒரு மேல் கேரக்டர் அவர் அந்த லீட் ரோல் வந்து என்ன வேணாலுமே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு என்ன அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. பட் இதில் வந்து நடக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அந்த ரீசனும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிம் ஆர் இதில் வந்து கல்ச்சர் இந்த படத்துலேயே வந்து டைலாக் வரும், கல்ச்சரை வந்து ஒருத்தர் வந்து வேறு ஏதோ ஒரு இதில் கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காகவே ஒருத்தரை கொல்றது உங்கள் கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு டைலாக் வரும் கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸில். ஸோ அதுதான் வந்து இந்த படம் வந்து சொல்ல வருது. ஸோ எஸ், ஸோ கம்மிங் டு த ஃபிலிம். ஸோ அகன் அண்ட் குரலரசி அப்படின்னு சொல்லி ரெண்டு கசன்ஸ் இருக்காங்க. ஸோ குரலரசி வந்து அகனோட மாமா பொண்ணு. குரலரசிக்கு வந்து இவென்ச்சுவலி வந்து அகன் மேலே ஒரு லவ் வருது. பட் அவன் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கிறனால அவன் வந்து வெயிட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவான். பட் அகன் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவான். அந்த ஒரு பிரேக்கப் ஃபீலிங்கில் குரலரசி வந்து படிக்க போயிடுவாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து அகனுக்கு வந்து குரல் மேலே ஒரு லவ் வந்துடும். ஸோ பட் கல்யாணம் எல்லாமே ரெடியும் பண்ணிடுவாங்க. மாமா கிட்ட சொல்லி அவன் கல்யாணமும் ரெடி பண்ணிடுவான். பட் அவள் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவளுக்கு வந்து வேற ஒருத்தங்க மேலே வந்து லவ் வந்துருச்சு அப்படின்னும். ஸோ இதை வந்து கன்ஃபஸ் இதை வந்து அவங்க அப்பா கிட்ட கன்ஃபஸ் பண்ணும்போது அவங்க அப்பா வந்து ஒரு ஆனர் கில்லிங் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு
அவங்க தங்கச்சியவே வந்து கொண்டிருக்காரு. வேற ஒரு சாதியில் ஒரு பையனை லவ் பண்ணதுக்காகவோ கல்யாணம் பண்ணதுக்காகவோ கொண்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு வந்ததும் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பயம் வந்துடும். ஸோ அந்த இதிலேருந்து எப்படி இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இந்த சிச்சுவேஷன்லேருந்து எப்படி இவங்க தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் வந்து கதை. ஸோ லைக் ஃபஸ்ட் இந்த படம் பார்த்து முடித்ததுமே வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் த ஹார்ட் வாஸ் தேர். த ஹார்ட் வாஸ் தேர் இன் த ரைட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் லைக் ஸ்ப்ரெட் அவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதனாலேயே என்னமோ இவங்க மொத்தமாக அந்த சொல்ல வந்த விஷயம் வந்து லைக் டைலாக்காக அது வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து அதை வந்து டைல்யூட் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ எஸ், ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துடலாம். ஸோ பிரதீப் ரங்கநாதன் வந்து அவர் தான் முழுக்க இந்த படத்தவே வந்து கேரி ஆன் பண்ணிட்டு போகிறாரு. அண்ட் அவர் வந்து கிட்டத்தட்ட ஆஸ் யூஷுவலாகவே ஒரு கேரிகேச்சர் மாதிரியான ஒரு ரோலில் நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட பாடி லாங்குவேஜே நிறைய இடத்துல ஃபன்னியாக இருக்குது. நம்மளை அறியாமலே வந்து நம்மளுக்கு சிரிப்பு வருது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. பட் அதுவே வந்து இந்த படத்துக்கான ஒரு சீரியஸான மெசேஜ், லைக் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான ஒரு காமெடியான ஒரு இடத்துல தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சீரியஸான மெசேஜ் ஒர்க் அவுட் ஆகும். பட் அது வந்து இந்த கேரக்டர் பண்ணுறது மூலிமா அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு டைலாக் வந்து அது வந்து கொஞ்சம் பிற்போக்காவோ இல்லை ஒரு ரிக்ரெஸாவோ பேசுது. அண்டு அடுத்த டைலாக்கே வந்து அதை வந்து திருத்திக்கிட்டு அதை வந்து லைக் ப்ரோக்ரெசிவாவோ இதாவோ பேசுது. அந்த அப்ரோச் வந்து நல்லா இருந்துச்சு. பட் இவென்ச்சுவலி இட் டிட் நாட் ஒர்க் அவுட் பிகாஸ் ஹவு ஹீ பிஹேவ்டு ஆர் ஹவு ஹீ ஆக்டட் அப்படிங்கிற போது அது வந்து கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் செட் ஆகலை. இல்லை ஒன்றா வந்து அதை கம்ப்ளீட் சட்டையராக கொண்டு போயிருக்கலாம். இல்லை வந்து அவன் ஆல்டுகெதராகவே வந்து என்ன சொல்கிறது, ஒரு தப்பான ஒரு இதிலே போயிட்டு இவென்ச்சுவலி மாறுற மாதிரி கூட காமிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் பிரதீப் அவர் பண்ணுற ஒரு சில ஆக்ஷன்ஸ், லைக் எக்ஸாம்பிள் அவர் ஃபோனை பிடிக்கிறதும் இல்லை சாக்லேட் சாப்பிட்றதும் இல்லை வந்து சில மேனரிசம்ஸ், அந்த மேனரிசம்ஸ் வந்து இவென்ச்சுவலி அது வந்து லைக் ரசிக்கும்படி இருந்தாலும் போக போக வந்து அது கொஞ்சம் டயரிங்கான ஒரு விஷயமாக ஆயிடுது. ஏன்னா இங்கே மேனரிசம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு படத்தில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் பார்ப்போம். பட் அதவே வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கும் போது it felt a little bit too much அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அண்ட் மமிதா பைஜுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆக்டிங் ஸ்கோப் இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஒரு இடத்துல மட்டும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருந்துச்சு. அண்ட் அதை நல்லாவே ஃபுல் ஆஃப் பண்ணாங்க. அந்த மெட்ரோக்கு லைக் அவங்க கேனடா போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சீனில் வந்து அவங்களுக்கான ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருந்துச்சு. அது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மற்றபடி சரத்குமாருக்கு வந்து யூஸ்வலாகவே ஒரு காமிக்கல் ஒரு இது வரும் அவருக்கு. அண்ட் அது அவர் நல்லாவே புல் ஆஃப் பண்ணியிருந்தார். அண்டு மற்ற சப்போர்ட்டிங் ரோல்ஸ்க்கு அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக அவங்களுக்கு ஸ்கோப் கிடையாது. பட் தே டிட் தியர் ரோல் குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் நிறைய இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. சாங்ஸ் எஸ்பெஷலி வந்து நல்லாவே அந்த எமோஷன்ஸை வந்து எலவேட் பண்ணுச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் ஒரே சாங்கை வச்சு அதை வந்து ஃபுல் ஆஃப் வெரைட்டியாக கொடுத்துருந்தாரு. அது வந்து
கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. பட் பட் அதை வந்து கொஞ்சம் டூ மச்சாக யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது நம்ம நிறைய ஏஆர் ரஹ்மான் இப்போ ரீசெண்டான ஃபிலிம்ஸில் அது பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இதுலேயும் இருந்துச்சு. அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. லைக் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துருக்கலாம், டிஃப்ரெண்ட் டியூன்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஸோ கம்மிங் டு த ஸ்டோரி ஆர் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இட் ஹேட் அ ஃபீலிங் லைக் இட் வாஸ் ஆல் ஓவர் த பிளேஸ் அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஒரு 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 அந்த அந்த கிட்டத்தட்ட அந்த 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 ஃபஸ்ட் ஆஃப் போனதே தெரியல. பட் செகண்ட் ஆஃப் ஏதோ ஒரு விதத்தில் ஆல் ஓவர் த பிளேஸாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இதில் வந்து லீட் ரோலில் வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னரில் கொடுக்கறதுக்கும் இல்லை வந்து அந்த கேரக்டரை வந்து கொஞ்சம் பாவம் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே நிறையா சீன்ஸ் வந்து கொஞ்சம் இன்ஆர்கானிக்காக வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது வந்து நம்ம அந்த சீன் போகும்போதே நமக்கு தெரியும், ஓகே இப்போ வந்து ஒரு சேடான பேக்ரவுண்ட் வரும், ஹீரோ ஃபீல் பண்ணுவார் அண்ட் அவர் வந்து ஒரு சேவியர் மாதிரியோ இல்லை வந்து அவரை வந்து ஒரு விட்டு கொடுக்கும் அந்த ஒரு இதில் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு இதில் போச்சு. அண்ட் அதவே கூட இவங்க அந்த ஒரு கார் சீனில் வந்து அதை வந்து கிரிட்டிசைஸ் லைக் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனாலுமே அது வந்து லைக் அது ஏன் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, இவங்க வந்து ஃபீமேல் ரோலை வந்து ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஒரு அது லைக் த ரைட் வேர்ட் கொஞ்சம் முட்டாளாக காமிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு ஹீரோ அந்த ஒரு சேவியர் காம்ப்ளெக்ஸோட அந்த மாதிரி காமிக்க முடியும். ஸோ இது குரலரசியோட ரோல் வந்து ரொம்பவே ஒரு வல்னரபிளாக, ஒரு முட்டாளாக, எதுக்கெடுத்தாலும் அழுகிற மாதிரி, அவங்களுக்குன்னு பெருசாக யோசிக்காத மாதிரி, அந்த மாதிரி கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. எப்போதுமே அவங்க வந்து பிரதீப் அந்த அகன்கே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்களே யோசித்து முடிவு எடுக்கிறதுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்காத மாதிரி இருந்துச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிவோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கேனடாவை வந்து கேனடா போகிறது வந்து ரிஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏன் லைஃப் அதாவது 2 பேர் லைஃப் நல்லா இருந்தால் இருக்கட்டும், இல்லை 2 பேர் லைஃப் லாசமாக போகிறது வந்து அந்த மாதிரியாக பேசுகிறதா இருக்கட்டும். லைக் அதுக்கப்புறம் வந்து லைக் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் வந்து மறுபடியும் அவங்க அப்பா கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஏன்னா அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து கொன்றுவாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே வந்து அவங்கக்கிட்ட வந்து கன்னை தூக்கியெல்லாம் காமிச்சு மிரட்டி இருக்கிறாரு. அது வந்து என்னதான் ப்ராங்க் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது உண்மை தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு வல்னரபிளான ஒரு கேரக்டராக காமிப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அண்ட் லைக் இதுதான் வந்து லைக் இவங்க பேசின ஒரு பெரிய விஷயத்தவே வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷன், ஸோ இவங்க வந்து கல்யாணம் பண்ணுறதெல்லாம் கூட அது வந்து எனக்கு பிரச்சனையாகவே தெரியல. ஏன்னா அங்கே வந்து அந்த நடக்கிற கல்யாணமே வந்து அந்த ஹீரோ அந்த ஹீரோவோட சேர்த்து அந்த 3 லைஃப்பை காப்பாற்றுறது தான் அந்த கல்யாணமே நடக்குது. அந்த பர்பஸ் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அந்த விஷயம்லாம் வந்து எனக்கு பிரச்சனையாக தெரியல. ஏன்னா அந்த சிச்சுவேஷனை வந்து நீங்கள் சோலோவாக எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கலாச்சாரம், சீர்கேடு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். பட் இங்கே வந்து நடக்கிறது வந்து ஒரு ஆனர் கில்லிங்கை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு பர்சன், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எந்த அளவுக்கு போராடுறான், அதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, அந்த ஸ்டெப்ஸுமே எடுத்து இங்கே வந்து ஆனர் கில்லிங் வந்து எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஸ்டார்டிங்கே வந்து லைக் ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட்
அந்த சீன்ல அந்த சீன்லேயே வந்து கிட்டத்தட்ட அந்த 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 எஸ்பெஷலி ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது, அது ரொம்ப வந்து சட்டிலாகவே வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காஸ்ட் ப்ரைடு இருக்கிற ஆளுக்கு எல்லா இடத்துலையுமே ஆள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சட்டிலாக காமிச்சிருந்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. அது வந்து நம்ம லைவாகவே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் வந்து சாய்ராத்துன்னு ஒரு படம் இருக்குது ஹிந்தியில். அந்த படம் நீங்கள் அது வந்து மராத்தி ஃபிலிம். அந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து எவ்வளோ வருஷம் கழிச்சும் அவங்கள வந்து தேடி போய் கொல்லுவாங்க. அதுதான் வந்து இங்கே வழக்கமே. அது எப்படியும் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அந்த ஒவ்வொரு விஷயமும் அந்த காஸ்ட் ப்ரைடுனால அந்த ஆனர் கில்லிங் அப்படின்னு ஒரு விஷயம் போனனால என்னென்ன நடக்குமோ அதை வந்து ரொம்ப சட்டிலாகவே தான் காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து டைலாக்ஸ் வந்து எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த எண்ட் இந்த ஆனர் கில்லிங் மாதிரியான விஷயம் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சில டைலாக்ஸை, அதாவது நான் சொன்னேன்ல பிரதீப்போட லைக் அகன் அந்த கேரக்டரோட ஃபஸ்ட்டு ஒரு ரிக்ரெசிவாக இருந்தாலும் அடுத்து வர டைலாக் ப்ரோக்ரெசிவாக இருக்கும்ல. ஸோ அதுவே வந்து ஒரு சோஷியல் கமெண்ட்ரி மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக வந்து இதில் வந்து அகனோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார். அவர் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு மேல் மைண்ட் செட்டில் இருந்து ஒரு விமனை பார்க்கறது, அது அந்த கேரக்டரே எனக்கு வந்து ஒரு சோஷியல் கமெண்ட்ரியோட கேரக்டராக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு 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 என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற அந்த ஒரு சொசைட்டியில் இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு பொண்ணை வந்து எப்படி பார்க்குறதுலேருந்து, ஒரு பொண்ணை லவ் பண்ணாலே அதை வந்து லைக் அது வந்து உன்னோடது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நிறையா விஷயங்கள் வந்து அந்த கேரக்டர் மூலியமா பேச விட்டுருப்பாங்க. அதெல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் ஒரு சைடு இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை டைல்யூட் பண்ணுற மாதிரி அடுத்த இதே வந்து லைக் விமனை வந்து கொஞ்சம் லைக் என்னதான் வந்து விமனை வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் மூலயமா கீழே தள்ளின மாதிரி தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து அவள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணும்போது நீ என்ன விட்டு படம் மாதிரி இருக்கியே அப்படிங்கிற லைக் அந்த மாதிரியான அந்த மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை என்னது சீலை முள் இல்லை ஊசி அந்த மாதிரி டைலாக்ஸாக இருக்கட்டும். அதுவும் எஸ்பெஷலி வந்து அந்த 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 விட்டு படம் அந்த 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 டைலாக் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தப்பான இடத்துல வந்துச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இங்கே வந்து ஒரு விமன் வந்து ஒரு விமன் வந்து லைக் ஒரு மேனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப ஒரு ஸ்டீரியோ டைப்பான லைக் என்ன சொல்கிறது, ஒரு டேபுவான விஷயமா இங்கே பார்க்கப்படுது. ஸோ எஸ்பெஷலி இந்த படத்தில் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிட்டு அந்த மாதிரியான ஒரு டைலாக் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதை அவன் அக்செப்ட் பண்ணுறான் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். பட் அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்டை வந்து அந்த ஒரு டைலாக் மூலயமா சாபட்டாச் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து அதை லைக் when you think that this could be a perfect film அப்படின்னு வரும்போது லைக் அட்லீஸ்ட் டைலாக்ஸில் வரும்போது அது வந்து லைக் அது ஏதோ ஒரு டைலாக் வச்சு சாபட்டாச் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சிச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து அவர் சரத்குமார் வந்து உடனே மாறுறதா இருக்கட்டும், இல்லை உடனே அவர் வந்து போய் ஜெயிலில் சேர்றதா இருக்கட்டும், அதெல்லாமே கொஞ்சம் ஒத்துக்கும்படி இல்லை. ஏன்னா அதெல்லாமே வந்து நான் மறுபடியும் சொன்ன மாதிரி லைக் இந்த ஹீரோக்கு வந்து ஒரு சேவியர் காம்ப்ளெக்ஸ் லைக் அந்த ஒரு தியாகி ஒரு இது கொடுக்கறதுக்காக பண்ண சில விஷயங்கள் அதெல்லாமே வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக தான் தெரிஞ்சிச்சு. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னென்னா லைக் இந்த படமும் வந்து லைக் பிரதீப் ரங்கநாதனோட இது வந்து ஒரு 4th ஃபிலிமாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு ரிப்பீட்டட்டிவான ஒரு ஃபேக்டராக தெரியுது. அது வந்து அவரோட ஆக்டிங்னால அப்படியா, இல்லை வந்து
லைக் அது டேரக்டர்ஸ் வந்து ஒரே மாதிரி எடுக்கிறாங்களா, இல்லை வந்து இவர் அந்த மாதிரி கேட்குறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸ் வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. கிட்டத்தட்ட ட்ராகன்லேயும் சரி, அதுக்கு முன்னாடி லவ் டுடேலேயும் சரி, அதே பேட்டர்ன் வந்து இதுலேயும் ஃபாலோ ஆகுது. நாட் ஜஸ்ட் இஸ் ஆக்டிங், பட் அந்த ஸ்டோரிஸ் வந்து அன்வைண்ட் ஆகிறதும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் வந்து நிற்கிது. அது ஒரு சிக்கலாக தான் இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து அந்த பொண்ணு பார்க்குற லைக் லைக் பொண்ணு பார்க்குற விஷயம், லைக் எஸ்பெஷலி அந்த டேட்டிங் ஆப்பில் பார்க்கும்போது அகெயின் அது வந்து அது அந்த அந்த என்டையர் மாண்டாஜே வந்து கிட்டத்தட்ட விமனை வந்து கொஞ்சம் டவுன் சைடாக காமிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தவிர்த்திருந்தால், அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இன்னுமே எனக்கு பர்சனலி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் ஆன் த ஹோல் வந்து தான் இந்த படம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்டை வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமான ஒரு ஃபிலிமில், அதுவும் ஒரு 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 காமெடி ஃபிலிமுக்குள்ளே வந்து அது கொடுத்துருந்தாலுமே, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த மெயினான விஷயத்தை வந்து கொஞ்சம் அதோட விஷயத்தை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சிச்சு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் எனக்கு இந்த படத்தில் வந்த அந்த கல்யாணம் ஒரு அந்த மேரேஜ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து இட் ஹேட் அ பர்பஸ், இட் ஹேட் அ ரீசன்ஸ் ஃபார் இட். பழைய படங்கள்லாம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் இருக்காது. ரொம்ப ஓப்பனாகவே வந்து லைக் அது வந்து லைக் ரொம்ப நியாயமாகவே வந்து பேசின மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ இந்த 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 கல் இந்த 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 ஜென்ரேஷன் மட்டும்தான் இப்படி இருக்குது, இந்த ஜென்ரேஷனே மோசம், ஒரு ஜென்ஜி ஜென்ரேஷனே இப்படி தான், ஜென்ஜி ஜென்ரேஷன் மோசம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக அதெல்லாம் என்னால் பெருசாக அதை ஒத்துக்க முடியல. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே தான் வந்து மில்லினியல்ஸ் இருந்தாங்க. மில்லினியல்ஸில் வந்த படங்களும், இல்லை மில்லினியல்ஸ் பண்ண காதலும், இல்லை அவங்க பண்ண ஒரு சில ப்ரோக்ரஸிவான விஷயங்களுமே வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்திருக்கும். இவங்க தான் வந்து லைக் இந்த கலாச்சாரத்தை வந்து சீரழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் அந்த ஜென்ரேஷன் பண்ணுறது வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இவங்க தான் வந்து கலாச்சாரம் சீரழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. பட் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, பட் எல்லா ஜென்ரேஷன்லேயுமே வந்து எல்லாமே நடந்திருக்குது. என்னன்னா இந்த ஜென்ரேஷனில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு டேர்மோ ஒரு பேரோ கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வேறு இந்த படம் வந்து நீங்கள் வந்து ஒரு 1990ஸ்லையோ இல்லை 1990ஸோ இல்லை early 2000s எடுத்திருந்தீங்கனாலுமே இந்த படம் வந்து கொண்டாடப்பட்டிருக்கும் தான், ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. அப்போது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம், அதாவது அந்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக்ரஸிவாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அவங்க கீழே இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்னடா படம் இது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து நமக்கு இந்த மாதிரியான படங்கள் வந்து நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த படம் வந்து அதை மட்டுமே வைக்காமல் அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு 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 சோஷியல் கமெண்ட்ரியும், இந்த சொசைட்டியில் பல வருஷங்களாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சட்டிலாகவே வந்து ரொம்ப ஜென்யூனாகவே வந்து சொல்லியிருந்தாங்க. அதை சொன்ன விதம் லைக் அதை வந்து லைக் எக்ஸிக்யூட் பண்ண விதம் ஆஸ் அ ஃபிலிமாக வந்து ஆஸ் அ மூவியாக வந்து அதை வந்து கிரிட்டிக் பண்ணலாம் வழிய, இந்த மாதிரியான படங்கள் வந்து இப்போ தான் வந்திருக்கு, அது ஜென்ஜியோட ஜென்ரேஷனுக்காக ஜென்ஜியோட ஜென்ரேஷனே இப்படி தான் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. லைக் இப்போ இருக்கிற இந்த ஜென் ஆல்ஃபாவோ இல்லை ஜென் பீட்டாவோட படங்கள் வந்து இன்னும் இதை விட இதாக தான் இருக்கும். அண்ட் அப்போ வந்து ஜென்ஜியில் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து அதை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, என்ன இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ அது வந்து ஜென்ரேஷன் கேப்ஸ் ஆர் ஜென்ரேஷன்
ஜென்ரேஷனாக அது அப்படி தான் பார்க்கப்படுது. அவர் இதில் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு காமனான விஷயம், இது வந்து ஒரு இது இது என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு மேல் டாமினேட்டடான ஒரு 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 சொசைட்டியாக தான் இருக்குது. இந்த இந்த இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு அளவுக்கு பிரேக் பண்ணி கொஞ்சம் ஈக்குவாலிட்டி பேசுது, கொஞ்சம் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வந்து ஃபீமேல் ரோல்ஸுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தருது. அவங்களோட சாய்ஸஸ், அவங்களோட தாட் ப்ராசஸ் அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு பேசுது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. பட் ஐ ஃபீல் தட் ஃபார் அ டெபியூ ஃபிலிம் this was pretty good, and I hope லைக் அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு படங்களில் வந்து இன்னும் நிறையா சோஷியலான மெசேஜஸ் வந்து ஒரு சோஷியல் கமெண்ட்ரிஸ் வந்து நிறையா வந்து இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாகவே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சிச்சு. ஸோ எஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சீரீஸ் அண்ட் மூவிஸ் ரிவ்யூஸ் பார்க்கணும்னா டியர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.